ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பேக்கிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அண்ட் எந்த கம்பெனி மூலிமா இந்த ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ ப்ராடக்டை நம்ம பேக் பண்ண மாதிரி தான் இந்த ஜாப் வந்து இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ப்ராடக்ட் டைப்புக்கு தகுந்த மாதிரி பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி தரணும். ஸோ பார்ட்ஸை டேமேஜ் ஆகாத மாதிரி பாதுகாப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக அதை வந்து பேக் பண்ணி தரது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு தேவையான அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பெனி தரக்கூடிய பொருளை நம்ம பேக் பண்ணுறதுனால அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேபிள் ஸ்டிக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேமு, அதுக்கப்புறம் பார்ட் நேமு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த ப்ராடக்ட்கான வெயிட் என்ன, ஸோ அந்த பேட்ச் நம்பர் என்ன, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கக்கூடிய பாக்ஸை ரேக்கில் அப்படி இல்லைன்னா டிஸ்பேச் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பேச்சுக்கு போகக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய லோடிங் செக்ஷனுக்கு மூவ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கணும். டெலிவரி ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை கரெக்டாக பேக் பண்ணி இருக்கணும். அந்த டெலிவரி ஆர்டருக்கான ப்ராடக்ட் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 10th படித்தவங்க அண்ட் 12th பாஸ் ஆனவங்க மட்டுமே இந்த ஒரு ஜாப்புக்கு போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸு மட்டுமே இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதாவது முன்னாடியே உங்களுக்கு பேக் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஒர்க் செய்ய கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஷிஃப்ட் டைம் என்னென்னு நம்ம பார்த்தரலாமா? ஸோ மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் 2மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி வந்து எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற டெய்லி வந்துட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு அந்த நீங்கள் ஒர்க்கு வந்து போயிடணுங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் ப்ளஸ் இஎஸ்ஐ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் தான். ஸோ டெம்ப்ரவரி கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. ஸோ லாங் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாப்க்கான லொக்கேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய துடியலூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ டைமிங் அண்ட் டாக்குமெண்ட் லிஸ்ட், ஜாயினிங் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அவங்களோட நேம் என்ன, ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, முன்னாடி எதனா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் ஷிஃப்ட் அக்செப்ட் பண்ணுவீங்களா, ஸோ டே அண்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அது 2 ஷிஃப்ட்டுமே உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா, ஸோ கோயம்புத்தூரில் ஒர்க் செய்ய உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இதில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்ளை பண்ணலாங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்டர்வியூவாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்புக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் 10th 12th பாஸ் ஆன பர்சன்ஸ் எல்லாம் வந்து
அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸோ இந்த ஜாப்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான் வந்துட்டு இந்த ஜாப்ல அப்ளை பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இத ஃபுல்லா ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.